பாதாள உலக குழுவுடன் தொடர்பு மற்றுமொரு ராஜபக்ச அதிரடியாக கைது. பல்கலைக்கழக மாணவி டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு. பிரேத பரிசோதனையில் வெளியான காரணம். அஸ்வசம பயனாளிகளுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கையை உலுக்கிய இளம்பெண் படுகொலை. பிரதான சந்தேக நபர் திடுக்கிடும் வாக்குமூலம். வெளியான காரணம். வெனிசுலாவை அடுத்தடுத்து உலுக்கிய நிலநடுக்கங்கள். தரைமட்டமான கட்டடங்கள். சுனாமி எச்சரிக்கையும் விடுப்பு. வெனிசுலா போர் செலவை விட 28 மடங்கு லாபம் ஈட்டியுள்ளோம். ட்ரம்ப் அதிரடி அறிக்கை. விரைவில் பசில் ராஜபக்ச கைது. சற்று முன்னர் சபையில் பகிரங்கமாக அறிவித்தார் ஜனாதிபதி அனுர. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரக்கித ராயபக்ச கைது செய்யப்பட்டுள்ளார். பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் ரக்கித ராயபக்ச கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராயபக்ச மற்றும் ஹோரண ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளர் சரித் அபேசிங்க ஆகியோர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றக்கும்பலை சேர்ந்தவரான நந்துன் சிந்தக்க எனப்படும் ஹெரக்கட்டாவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான தடுப்பு காவல் உத்தரவுகளில் இருந்து விடுவித்து வேறு சிறைச்சாலைக்கு மாற்றும் நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயற்பாட்டிற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சாதாரண கைதியாக வைத்திருப்பதற்காக 1200 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ருகுணு பல்கலைக்கழக மாணவியொருவர் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது. ருகுணு பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் மற்றும் சமூக அறிவியல் பீடத்தின் 46வது தொகுதி மாணவியான கிக்கடுவ விதானகே சந்தலி தாரகா என்ற 24 வயதான மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மாத்தரையின் தெனியாய கலுகலகேன பகுதியைச் சேர்ந்த மாணவி இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்த 29வது நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் தனது நண்பர்களுக்கு அனுப்பிய இறுதி வாட்ஸ்அப் செய்தியில் தான் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நான் இறக்காவிட்டால் கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவேன் நண்பர்களே என்றும் உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். சந்தலிக்கு 18ஆம் தேதி டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து அவர் முதலில் தெனியாய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன் பின்னர் நிலைமை தீவிரமடைந்ததால் மேலதிக சிகிச்சைக்காக அவர் 22ஆம் தேதி காலி கராபிட்டிய மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 23ஆம் தேதி அவர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் டெங்கு, இரத்த கசிவு காய்ச்சலால் ஏற்பட்ட பல உறுப்பு செயலிழப்பின் காரணமாக நிகழ்ந்த மரணம் என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த மாணவியின் தாய் தெனியாய மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வரும் நிலையில் தனது மகளின் நோய் மற்றும் இந்த துரதிர்ஷ்டவசமான மரணம் குறித்து பல தகவல்களை வெளியிட்டுள்ளார். மகள் பல்கலைக்கழகத்துக்கு அருகிலுள்ள ஒரு தங்கும் விடுதியில் தங்கியிருந்தாள். அந்த விடுதியில் இருந்த பல குழந்தைகளுக்கு டெங்கு காய்ச்சல் தொற்றியதை கேள்விப்பட்டதும் நாங்கள் அவளை உடனடியாக வீட்டுக்கு வருமாறு கூறினோம். ஆனால் அவள் அம்மா எனக்கு பரீட்சை இருக்கின்றது, நான் எப்படி வர முடியும் என்று கூறி அந்த விடுதியிலேயே தங்கிவிட்டாள். இதன் பின்னர் அவளுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்ட போது தந்தை அன்றிரவே சென்று அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தார். நான் ஒரு செவிலியராக இருந்து அவளுக்கு அருகிலேயே இருந்து அவளை பராமரித்த போதிலும் என்னால் மகளின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இனிவரும் நாட்களில் ஏழை மற்றும் மிகுந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மட்டுமே அஸ்வசம உதவித்தொகை வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அஸ்வசம உதவித்தொகை திட்டம் 2023 தொடங்கப்பட்ட நிலையில் 2ஆம் கட்டம் இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய தற்போது அதிகாரிகளால் தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி 2023ஆம் ஆண்டு 4 பிரிவுகளின் கீழ் கிட்டத்தட்ட 16 லட்சம் மக்கள் அஸ்வசம உதவித்தொகையை பெற்றுள்ளனர். மேலும் ஏப்ரல் 2025ஆம் ஆண்டு 4வது பிரிவான இடைநிலை பிரிவை சேர்ந்த 3,15,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டன. 3வது பிரிவான நலிவடைந்த மக்களில் சேர்ந்த 4,25,000 பயனாளிகளுக்கு இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் அஸ்வசம உதவித்தொகை நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 பிரிவுகளில் ஏழையாகவோ அல்லது கடும் வறுமையிலுள்ள குடும்பங்களோ இருந்தால் அவர்கள் மறு குடியமர்வு
உதவித்தொகையை பெற முடியும் என்று நன்மைகள் சபையின் உதவி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் அறிவிக்கப்பட்டதற்கமைய ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவவ மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். புதன்கிழமை கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் சிலரால் திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்படுவதனால் மாணவர்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 10ஆம் தேதி பரீட்சைகளை நடத்துவதற்கு சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. அதில் எவ்வித மாற்றங்களும் இல்லை. சிலரால் இந்த திகதிகள் குறித்து திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்படுகின்றன. எனவே மாணவர்கள் பதற்றமடையவோ குழப்பமடையவோ தேவையில்லை. அதே நேரம் பரீட்சைகளை காலம் தாழ்த்துவதற்கு எந்த ஒரு தகுதியான காரணமோ அல்லது தேவையோ கல்வி அமைச்சுக்கு இல்லை. பாடசாலை நாட்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டு தான் பரீட்சைகளுக்கான கால அட்டவணைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திட்டமிட்டபடி இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை காப்போத்த உயர்தர பரீட்சைகளுக்கான அனுமதி அட்டைகள் ஜூலை மாதம் விநியோகிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். அதேவேளை 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான புலமைப்பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 9ஆம் தேதி இடம்பெறும். அதற்கான சகல ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த அம்பாறை பெண் பிசியோதெரபிஸ்ட் ஒருவரின் மரணம் தொடர்பில் மேலும் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரியவந்துள்ளன. குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் உயிரிழந்த பெண் கழுத்து நெரிக்கப்பட்டதன் காரணமாகவே உயிரிழந்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் பெண் வைத்தியரின் கொலை தொடர்பில் தேடப்பட்டு வந்த காதலன் என அறியப்பட்ட பிரதான சந்தேக நபர் கடந்த ஒரு வார காலமாக தலைமறைவாகி இருந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் நேற்றிரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவர் தனது வாக்குமூலத்தில் பிரதான சந்தேக நபர் 30 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களை இலக்கு வைத்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றும் பெரும் மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இதேவேளை உயிரிழந்த பிசியோதெரபிஸ்டை அம்பாறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற சென்றபோதுதான் அவர் சந்தித்துள்ளார். சந்தேக நபர் பெண்களை ஏமாற்றி பெற்ற பணத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். இவர் பல்வேறு தந்திரோபாயங்கள் மூலம் பெண்களை ஏமாற்றி பெற்ற மொத்த பணம் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்பது தெரியவந்துள்ளது. இந்த பணத்தில் கட்டுகஸ்தோட்டை பகுதியில் ஆடை விற்பனை நிலையம் ஒன்றையும் ஆரம்பித்துள்ளதுடன் அங்கு பணியாற்றிய இளம் பெண்ணிடமும் 10 லட்சம் ரூபாவை அபகரிக்க திட்டமிட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு ஏமாற்றப்படும் பெண்களுக்கு தான் அந்த நபரின் மூத்த சகோதரி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு இந்த மோசடிகளுக்கு உதவி செய்ததாக மனைவி தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் அடிக்கடி பயன்படுத்தும் போலி தலைமுடியும் அவரிடமிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் அம்பாறை வைத்தியசாலையில் பிசியோதெரபிஸ்டாக பணிபுரிந்த 34 வயதுடைய சாம்ஜா தர்ஷனி என்பவரை 3ஆம் தேதி நுவரெலியாவுக்கு அழைத்து வந்து அங்குள்ள அறையில் விட்டதாகவும் தொலைபேசிக்கு பலமுறை அழைத்தும் எந்த பதிலும் பெறாததால் 16ஆம் தேதி மீண்டும் அங்கு சென்றதாகவும் கூறியுள்ளார். அறைக்கு சென்றபோது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்ததாகவும் இதனால் அச்சமடைந்து சடலத்தை காரில் ஏற்றி தெல்தனியவுக்கு கொண்டு சென்றதாகவும் சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். இளம்பெண்ணின் உடலை சாரதி இருக்கைக்கு அருகில் வைத்துவிட்டு தனது மனைவியும் 3 குழந்தைகளும் பின் இருக்கையில் இருந்ததாக சந்தேக நபர் கூறியுள்ளார். இதன் பின்னர் தனது மனைவியையும் குழந்தைகளையும் நண்பரின் வீட்டில் விட்டுவிட்டு அந்த பெண்ணின் உடலை தெல்தனியாவுக்கு எடுத்து சென்று வைத்தியசாலை வாகன நிறுத்துமிடத்தில் விட்டுச் சென்றதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இந்நிலையில் பிரதான சந்தேக நபரும் அவரது மனைவியும் மேலதிக விசாரணைக்காக தற்போது நுவரெலியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி இவர்களுக்கு உதவிய நண்பரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். வெனிசுலாவில் இன்று அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 பயங்கர நிலநடுக்கங்கள் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளன. அடுத்தடுத்து 7.1 7.5 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கரீபியன் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மோரோன் பகுதிக்கு மேற்கே சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 7.1 7.5 என்ற ரிக்டர் அளவில் பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் சில நிமிட இடைவெளியில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் தலைநகர் கராகஸில் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததோடு கரீபியன் பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதை வெனிசுலாவின் உள்துறை அமைச்சர் டியோஸ் டாடோ கபெல்லோ உறுதிப்படுத்தியுள்ளார். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பல மடங்கு இருக்கும் என கூறப்படும் நிலையில்
மீட்புப் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றது. மேலும் தொடர் நில அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மக்கள் யாரும் அவசரப்பட்டு தங்களது வீடுகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று பொது இடங்களில் திறந்த வெளியில் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். ஆம்புலன்ஸ் மற்றும் மீட்பு வாகனங்கள் விரைந்து செல்ல ஏதுவாக பொதுமக்கள் சாலைகளை ஆக்கிரமிக்க வேண்டாம் என்றும் அவர் உருக்கமாக கேட்டுக்கொண்டுள்ளார். வெனிசுலா நாட்டில் அமெரிக்கா நடத்திய ராணுவ நடவடிக்கை சரியாக 48 நிமிடங்கள் மட்டுமே நீடித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ராணுவ நடவடிக்கையின் மூலம் அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட செலவினங்களை விட அங்குள்ள எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்ததன் மூலம் 28 மடங்கு கூடுதல் தொகையை அமெரிக்கா மீட்டெடுத்துள்ளதாக அவர் அதிரடியாக உரிமை கோரியுள்ளார். சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த ராணுவ நடவடிக்கை மற்றும் அதன் மூலம் ஈட்டப்பட்ட லாபம் குறித்த முழுமையான விவரங்கள் டிரம்பின் இந்த புதிய அறிவிப்பின் மூலம் மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது. போருக்கான செலவுகளை காட்டிலும் பல மடங்கு அதிக வருவாயை எண்ணெய் வளம் மூலம் அமெரிக்கா ஈட்டியுள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ள கருத்து சர்வதேச அரசியல் அரங்கில் தற்போதைய முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது அமெரிக்காவில் பதுங்கியிருப்பவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள பல குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். விரைவில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி தனது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். இதன்போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டில் லஞ்சம், ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள், போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள், பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என பல குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பலருக்கு விசாரணைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பலர் மீதான வழக்குகள் உள்ளன. சிலருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களுள் தேவையுடையவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று தங்களுக்கான வழக்குகளை தொடர முடியும். ஆனால் பலர் இங்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு பதுங்கிக் கொள்கின்றனர். இங்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு பின்னர் சிவப்பு பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் அமெரிக்காவில் சென்று பதுங்கியிருக்கின்றார். நிச்சயம் அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு கைது செய்யப்படுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ச விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நிலையை காரணம் காட்டி அவர் இலங்கைக்கு வருவதை தவிர்த்திருந்தார். இதனையடுத்து பசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு பின்னர் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனையும் தாண்டி பசில் ராஜபக்சவுக்கு எதிராக மீண்டும் பகிரங்க சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் பசில் ராஜபக்சவை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.